போவது ஆவாரம் பூ. இந்த பூவை பற்றி நிறைய பாடல்களில் மட்டும்தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதனுடைய பயன்பாடுகள் இப்போ சமீப காலங்களாக நிறைய இருக்குது. இதை பற்றி தான் சில விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். முதல்ல ஆவாரம் பூ அப்படின்னா என்ன? நல்லா யோசிச்சு பாருங்களேன். இந்த பூவில் ஆ சொல்கிறோம். எப்போ ஒரு மனிதன் ஆ சொல்கிறான்? நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போதோ இல்லை எங்கேயாவது ஒரு பயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ உங்களுக்கு உயிருக்கு ஒரு ஆபத்து, ஏதாவது ஒரு செயல் உங்களை தீண்டுது அப்படின்னா ஆன்னு கத்துறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. அது உயிருக்கு ஆபத்தான நிலையில் வரும்போது ஆன்னு கத்துறோம். அதனால தான் இதுக்கு முதல் எழுத்தா ஆன்னு பேர் வச்சோம். அடுத்து வாரம். வாரம்னா என்ன? 7 நாட்கள் அதை நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது சூரிய குடும்பத்தில் மொத்தம் 9 கோள்கள் இருந்தாலும் 7 கோள்கள் தான் பயன்பாட்டில் இருக்கு. அதனுடைய இயக்கத்தில் தான் பூமியும் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த 7 கோள்கள் இருந்து வரக்கூடிய அந்த ஒரு சக்தியை தனக்குள்ள உள்வாங்கி மனித சமுதாயம் பயன்படணுங்கிறதுக்காக இந்த பூ யாரும் பயிரிட்டு வளர்க்கறது இல்லை. இது எங்க வளருது தெரியுமா? நீர்நிலம் இல்லாதது, வாட்டர் சோர்ஸ் எங்கேயுமே இல்லாம கட்டாந்தரையில் தான் இது வளருது. தனியாக வளர்க்க முடியல. அப்படியே வளர்த்தாலும் ரிசல்ட் நமக்கு கிடைக்கல. இந்த ஆவாரம் பூவை நம்ம எடுத்துக்கும் போது உடல்நிலையில் ஏற்படக்கூடிய அந்த வெப்பநிலை சீராக்கப்படுது. அடுத்து இந்த பூவில் ஒரு உன்னதமான ஒரு சத்து இருக்கு. மற்ற எந்த பூவிலையும் எந்த செடியிலும் இல்லாத ஒரு தங்கம் சொல்றல, தங்க பசுவன் சொல்லுவீங்க. அந்த தங்கம் இந்த பூவில் இருக்குங்கிறது சமீபத்தில் நிரூபிக்கப்பட்ட உண்மை. இந்த பூவை எடுத்துக்கும் போது நான் வறட்சி, ஸ்கின் அதாவது தோல் வறட்சி அடைகிறது, ஒரு மயக்கம் வருது, உடல் சோர்வு ஏற்படுது. இதெல்லாம் இந்த பூவை அது ஜூஸ் பண்ணி சாப்பிடும்போது நிவர்த்தி செய்யப்படுது. இதை தொடர்ந்து நீண்ட காலத்துக்கு எடுத்துட்டு வரலாம். மற்ற எல்லா மருத்துவமும் எல்லா மூலிகையிலும் 48 நாள் எடுத்துட்டு இடைவெளியில் கேப் விடணும். இந்த மருந்து மட்டும் இது மருந்து இல்லை, இது ஒரு பூ. இது வாழ்க்கை முழுவதும் பயன்படுத்த முடியும். இப்படி பயன்படுத்தும் போது உங்க உடம்புக்கு சில உணவு முறைகள்லேருந்து சில விட்டமின்ஸ் மினரல்ஸ் கிடைக்காம இருக்கலாம். அது இதை எடுக்கும்போது அதுவும் உங்களுக்கு உடம்புல கிடைச்சிருது. இப்படி ஒரு அற்புதமான ஒரு பூவை நீங்க எல்லாரும் வாழ்க்கையில வெறும் வயிற்றுல இதை பயன்படுத்தணும். சாப்பிட்றதுக்கு மட்டும் தூங்கி எழுந்திச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இந்த பூவை பயன்படுத்தும் போது உங்க உடம்புல ஏற்படக்கூடிய அந்த ஸ்கின் டிசீஸ் சொல்றீங்க பார்த்தீங்களா, அந்த நோய்கள்லாம் 100% குணமடையுது. அடுத்து கண் பார்வை தெளிவடையுது. முடி கொட்டுறது நிறுத்தப்படுது. அடுத்து ஒரு குழந்தை வளராம இருக்கு, வளர்ச்சி அடையாம இருக்கும், 15 வயசு ஆயிடுச்சு, இன்னும் இந்த வயசுல இந்த வளர்ச்சி தான் இல்லைன்ற போது இதை தொடர்ந்து கொடுக்கப்படும் போது அற்புதமான ஒரு முழுமையான வளர்ச்சியை அடைய முடியும். அடுத்ததாக இதுல பல பழமொழிகள் நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இல்ல சங்க இலக்கியங்களிலிருந்து இது பேசப்படுது. ஆவாரை உண்டோர் சாவார் உண்டோ. எவ்வளவு அற்புதமான பழமொழி பாருங்க. ஆவாரை உண்டோ சாவார் உண்டோ. அது இறப்ப கூட தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த பூவுக்கு உண்டு. இந்த பூவை நிரந்தரம் எடுத்துட்டு வரும்போது ஹார்ட் அட்டாக்னு சொல்லி இதயம் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களும் தீர்க்கப்படுது. இப்போ அற்புதமான இந்த மண்ணுக்கே உரித்தான ஆவாரம் பூவை பற்றி சில விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். அடுத்தது நல்வாழ்வு அப்படிங்கிற ஒரு செயல்ல உங்கள்கிட்ட நான் பேச போகிறது. இன்றைய நம்முடைய கலாச்சாரத்தில் ஆடி மாதம் ஆன உடனே பாம்பு புத்துக்கு போய் நம்ம பால் விடுவோம். நம்ம வீட்டு பெண்கள் எல்லாருமே காலையில் எழுந்திரிச்சிட்டு போய் பாம்பு புத்துக்கு பால் விடுவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இளைய சமுதாயம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், பாம்புக்கு தான் பாலே குடிக்க தெரியாது, அப்புறம் எப்படி நீங்கள் எதுக்கு போய் பாம்பு புத்துக்கு பால் ஊத்துறீங்க, இது ஒரு முட்டாள்தனமான செயல் அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கிற இளைய சமுதாயம் பேசிட்டு இருக்கிறாங்க. இருந்தா கூட பாட்டி, அம்மா, அக்கா, தங்கச்சி சொல்றதை கேட்டுட்டு கொண்டு போய் விட்டுட்டு தான் வந்துகிட்டு இருக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு செயல் ஒரு 7000 வருடம் தொடர்ந்து நடக்குது அப்படின்னா இது தவறாக இருந்திருக்க முடியும்.
7000 வருடத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட அந்த இடரிகைன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இன்னைக்கு இடரிகைங்கிறது அதுக்கு பேர் வந்து இட்லின்னு பேர். இந்த இட்லிக்கு என்னென்ன ரா மெட்டீரியல் சேர்க்குறோம்? அரிசி, உளுந்து. நல்லா யோசிச்சு பாருங்களேன். அரிசி கூட கடலைப்பருப்பு சேர்த்தா இட்லி வருமா? உளுத்தம்பருப்பு சேர்த்தா இட்லி வருது இல்ல? ஏன் அந்த உளுத்தம்பருப்பை சேர்க்கிறோம்? அப்போ 7000 வருஷத்துக்கு முன்னாடி சேர்க்கப்பட்ட அந்த உளுந்து அரிசியும் இன்னைக்கு அது செயல்பாட்டில் இருக்கு. இதுக்கு மாறுபட்ட எந்த இதுன்னு வரல. அதே மாதிரி தான் 7000 வருடங்களுக்கு முன்னாடி இந்த புத்துக்கு பால் ஊத்துனது இன்னைக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. நமக்கு சில உண்மைகள் தெரியல, அதனுடைய விளைவு தான் இது இன்னைக்கு தவறு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ உங்கள்கிட்ட சில உண்மைகளை நம்ம வந்து பகிர்ந்துக்க போறேன். என்ன அந்த உண்மை? நல்லா யோசிச்சு பாருங்களேன். அதாவது ஆடி மாதம் ஆன உடனே நம்ம பாட்டி என்ன பண்ணுவாங்க? வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் வாங்க நம்ம போய் பால் ஊற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு பால் ஊற்றுறோம்? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கிறது பாம்பு வந்து பால் குடிக்க தெரியாது. நார்மலாக அது பாம்பு புத்து கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க. கரையான் தான் புத்து கட்டும். இந்த கரையான் புத்து கட்டின உடனே அடுத்து இருக்கக்கூடிய அந்த தேரை, தவளை இதெல்லாம் போயிட்டு அந்த கரையானை சாப்பிட்றதுக்காக அங்கே போகும். அப்படி போகும்போது தேரையும் தவளையும் அங்கேயே தங்கிடும். இந்த தேரைய தவளையை சாப்பிட்றதுக்காக பாம்பு வந்து அந்த புத்துக்கு போகும். எந்த இடத்துல உணவு கிடைக்குதோ அங்கே தானே சோறு, என்ற இடத்துல தானே சொர்க்கம் நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த பாம்பு அங்கே உணவு கிடைச்ச உடனே அங்கேயே தங்க ஆரம்பிச்சிருது. தங்கின உடனே என்ன? உணவு கிடைச்சிருது, உறைவிடம் கிடைச்சிருது. அடுத்து என்ன? மகிழ்ச்சி, சந்தோஷம் தான். விலங்குகளுக்கு என்ன பெரிய சந்தோஷம் இருக்க முடியும்? தன்னுடைய இனத்தை உற்பத்தி பண்றது. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன். இந்த பாம்பு அங்க உள்ள உட்கார்ந்துருது, இனப்பெருக்க செய்யணும். இனப்பெருக்கு ஆண் பெண் சேர்க்கை ரொம்ப முக்கியம். அப்போ இந்த பெண் பாம்பானது ஆண் பாம்பை வர வைக்கிறதுக்காக தன்னுடைய உடம்புல இருந்து ஒரு வகையான என்சைம் வந்து வெளியில உற்பத்தி பண்ணும். அப்படி உற்பத்தி பண்ணும்போது அந்த என்சைமானது காத்துல பரவி அப்படியே வெளியில போகும். எங்கெல்லாம் ஆண் பாம்பு இருக்கோ அது நுகர்ந்து பெண் பாம்பு இருக்கக்கூடிய இடத்துக்கு அந்த ஆண் பாம்பு வந்துடும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். அதாவது வந்து தன்னுடைய இனமான வெளியில் இருக்கிற பாம்பை வர வைக்கிறதுக்கு அது எவ்வளோ அழகா செய்து பாருங்க. அப்போ இந்த பாம்பு வந்து உற்பத்தி பண்ண நிறைய முட்டை போட்டு உற்பத்தி அதிகமாயிடுது. அன்னைக்கு ஒரு 2000 வருடங்களுக்கு முன்னாடி இல்லை 5000 வருடங்களுக்கு முன்னாடி மனித இறப்புகளை நீங்க கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா, ஓலைச்சுவடிகள்ல இல்லை கோயிலுடைய கல்வெட்டுகளில் நீங்க பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, பாம்பு கடிச்சு இறந்தவங்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமா இருக்கும். அப்போ பாம்பு கடிச்சு இறந்தவங்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு. இதிலிருந்து இந்த மனித இனத்தை காப்பாற்ற முடியாதா? காப்பாற்றுறதுக்கு என்ன வழிங்கிறது அறிவார்ந்த ஒரு சமூகம் நம்முடைய முப்பாட்டன்கள் யோசிக்கிறாங்க. அதாவது அந்த காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற மாதிரி எந்த கெமிக்கலோ எந்த ஆசிடோ எதுவும் கிடையாது. ஆனால் அன்னைக்கு ஒவ்வொரு வீடுகள்லையும் ஒரு மாடு இருக்கும்ல, குறைஞ்சது 2-3 மாடு இருக்கும். அந்த மாட்டிலிருந்து பாலை கறந்துருப்பாங்க. அந்த பால் 2-3 நாள் கழிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அப்போ இந்த பாலை எடுத்துட்டு போய் அந்த புத்து மேலே கொட்டும்போது 2 நாள்லையோ இல்லை 3 நாட்கள்லையோ ஒரு ஒரு மோசமான ஒரு நெடி வந்து உருவாகும். இந்த நெடி அந்த பாம்பிலிருந்து வெளியில வரக்கூடிய அந்த என்சைமனுடைய பரவுதில்ல, காத்துல பரவக்கூடிய செயலையே தடுக்குது. இப்படி அந்த பாம்பு பெண் பாம்பானது தன்னுடைய உடம்புல இருந்து வெளியில ஏற்படக்கூடிய அந்த என்சைம் வந்து இந்த பாலிலிருந்து ஊத்துறோம் பார்த்தீங்களா, அந்த லாக்டோஸ்ங்கிற ஒரு ஆசிட் வந்து அதை தடுத்து விட்டுருது. அப்போ இந்த பெண் பாம்பு எங்க இருக்கு அப்படிங்கிற நிலை வந்து ஆண் பாம்புக்கு தெரியல. ஆண் பாம்பை வர வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே அங்க வந்து தடுக்கப்படுது. நல்லா யோசிச்சு பாருங்க. உலகத்திலேயே மனிதர்களுக்கு குடும்ப கட்டுப்பாடை பார்த்திருப்பீங்க, பாம்புக்கு கூட குடும்ப கட்டுப்பாடை கண்டுபிடிச்சது நம்முடைய முப்பாட்டன்கள். இப்ப தெரியுதா நம்முடைய பாரம்பரியம் எவ்வளவு உயர்ந்தது, உன்னதமானது, அற்புதமானது, ஆற்றல் படைத்தது என்று. இப்போ முதல்ல என்ன பேசணும்? அற்புதமான ஆவாரம்பு பத்தி பேசணும். அடுத்தது நம்முடைய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு செயலை, அது புத்துக்கு ஏன் பாம்புக்கு பால் ஊத்துறோம் அப்படிங்கிறத பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை காலை ஒரு நல்ல தகவலுடன் உங்களை வந்து சந்திப்பது உங்கள் ரஞ்சித். நன்றி, வணக்கம்.